இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே நான் போன வாரம் என்ன படித்தோன்றதை நான் சொல்கிறேன். போன வாரம் சொன்னேன், சபைக்கு ரொம்ப நாளாக வந்து சில பேர் குழந்தையாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். ரொம்ப நாளாக வருவாங்க, அவங்க சரீரத்தில் வேணால் வளர்ந்துருக்கலாம், ஆனால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப குழந்தையாகவே இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். அதுக்கு நம்ம ஒன்றாவது வசனத்துலேருந்து 3வது வசனம் வரைக்கும் போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். என்னது அப்படி சொன்னால் அதை மட்டும் இப்போ ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிவிட்டு போயிடலாம். அங்கே என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். சரி, அதாவது ஒவ்வொருவரும் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் முதல்ல மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, அவங்க தேவனை நம்பணும் அப்படி சொல்லி விரும்புகிறார். ஏன் மனம் திரும்பணும் அப்படி சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்தோம், தேவனை விட்டு தூரமாய் போயிட்டோம். யாராயிலும் இப்படி சொல்ல முடியுமா? எனக்குள்ளே எந்த பாவமுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள். ஸோ சபைக்குள்ளே வரும்போது அவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை எடுத்து போடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் தேவனை நம்புகிறோம். தேவன் போதும், எனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை நம்புகிறோம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம். 2வது வசனத்தில் பின்னாடி பகுதியில் எப்படி போட்டிருக்கு? பூரணராகும்படி நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம். அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஆகிறதற்கு, கொஞ்சம் வளருவதற்கு நேராய் நாம் கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை யாருக்கு சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். யாருக்கு சொல்கிறாரு? எபிரேய கிறிஸ்தவர்கள், எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்தவர்கள். இப்போ இவர்கள் எபிரேய மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே என்ன இருக்குது? இவர்களுக்கு உபத்திரவம் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உலகம் அவங்கள ஒதுக்கி வைக்கி உபத்திரவப்படுத்துது, வேதனைப்படுத்துது. இப்போம்போது இவர்கள் என்ன ஆகலான்னு நினைக்கிறாங்க? இயேசுவை விட்டு நாம் திரும்ப எபிரேய மார்க்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அனுக்கிரகே சத்தம் போடாமல் இருக்கணும், சரியா? திரும்ப அங்கே போயிடலான்னு நினைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறது தான் இந்த லெட்டர். இந்த 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு சிவியர் வார்னிங் கொடுக்குறார், ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார். என்ன எச்சரிக்கை அப்படி சொன்னால், யாருக்கு இது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். 4வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட இதை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வராரு, கவனிங்களேன். ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வராரு, இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு, பல வருடம் விசுவாசியாக இருக்கிறாரு. திடீர்னு அவர் பாவம் செஞ்சிட்டார், பாவத்தில் விழுந்துட்டார். திரும்ப அவர் மனம் திரும்பி இயேசுவுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது. ஏன்னா நம்முடைய இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். எவ்வளவு பெரிய பாவியை ஆனாலும் இயேசு மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, எந்த பாவம் செய்திருந்தாலும். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கிட்ட அறிக்கையிடும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஆனால் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு வேண்டாம் என்று போகிறவர்கள் திரும்பவும் வந்தால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஒரு விசுவாசி பாவம் செய்து, ஒரு வேளை பாவம் செய்து, விசுவாசியுடைய வாழ்க்கை என்றைக்குமே எப்படி இருக்கும்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்காது. கிராஃப் பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய இருதயத்தை நீங்கள் கார்டியாலஜியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அங்கே இதயத்திலுடைய அந்த அலைகள் ஓடிக்கொண்டு இருக்கும். மேலே கீழே போய்கிட்டு இருக்கும். ஒரே கோடாக போச்சுன்னா ஆத்மீ மருகையா கதம் ஹோகையா, அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஒரே அடியாக மேலே போச்சுன்னா ப்ரெஷர் வேகமாக ஏறுது, அவ்வளோதான் சாவ போகிறான்னு அர்த்தம். அப்படி இருக்காது. அப்போ மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு வேளை இப்படி மேலே கீழே அப்படின்னு வந்து போய்கொண்டே இருக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து நம்ம தினம்தோறும் மனம் திரும்பணும். அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம தினம்தோறும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் நேற்றைக்கு இப்படி தவறு செய்தேன், இன்றைக்கு நான் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு மனம் திரும்பணும். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் 7 சபைகளுக்கு வசனம் எழுதுகிறார், லெட்டர் எழுதுகிறார். அந்த இதை படிக்குமா? நான் சொல்கிற வசனத்தெல்லாம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 சபைகளில் 5 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆவது வசனத்தை பாருங்கள். 2:5 இப்படி எழுதிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் கவனிங்க, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ மனம் திரும்பு அப்படின்னு சர்ச்சுக்கு சொல்கிறார். அடுத்து சிமர்னா சபையை பார்த்தீங்கன்னா 8ஆவது வசனத்துலேருந்து எழுதப்பட்டிருக்கிறது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன்கிட்டையும் மனம் திரும்புன்றார். 12ஆவது வசனத்திலேருந்து பெருகமு சபைக்கு எழுதுகிறாரு. 16ஆவது வசனத்தை பாருங்கள். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தினால் உன்னோடு கூட என்ன செய்வேன்? யுத்தம். ஆண்டவர் சபைகளை பார்த்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புன்னு சொல்கிறார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்துலேயும் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்துலேயும் ஆண்டவர் கடைசி ஒரு சபைக்கு இப்படி சொல்கிறார், மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 19ஆவது வசனத்தில், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து. ஒரு விசுவாசி மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சபைக்கு வருகிறான், பாவத்தில் விழுந்து விட்டான், சில தவறுகளில் விழுந்துட்டான், அவன் மனம் திரும்பி இயேசுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தில், இயேசுவே எனக்கு வேண்டாம். என்னது? இயேசுவே எனக்கு வேண்டாம், என் வழியில் நான் போய்க்கிறேன், என் மனம் போன வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிறேன், நான் விட்டு வந்த எபிரேய மார்க்கத்துக்கே போய்க்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் திரும்ப வந்தால் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க திரும்ப வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு சொன்னார், கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நிறைய பேர் இதை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியம் வேண்டாம் அப்படின்னு போனேன்னா நீ ஆண்டவருக்கு சீசன் கிடையாது. அப்படி கிடையாது. ஊழியத்துக்காக சொன்ன வசனம் கிடையாது இது. கலப்பைன்னா இயேசு மேலே கையை வச்சுட்டு, இயேசுவே நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் போதும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இயேசு போதும்னு பிடிச்சிட்டு, இயேசு வேண்டாங்க, இயேசுவை விட்டுட்டு நான் வேறு வழியில் போய்க்கிறேன் அப்படின்னு யார் போகிறாங்களோ அவங்கள பிசாசு அப்படியே கொண்டு போய்டும். அவங்கள வசனம் சொல்லுது, அவங்க மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இயேசுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்கள் திரும்ப வந்தால் அவர்களை புதுப்பிக்க முடியாது. சபையில் சில விசுவாசிகள், எனக்கு தெரியும் ஒரு அம்மா, அந்த அம்மா சில நேரம் அற்புதத்துக்காக வந்தார்கள். கொஞ்ச நாள் அற்புதத்துக்காக, எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், எங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும், எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். அற்புதத்துக்காக வருகிறவங்க அற்புதம் வாங்கின உடனே என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. இயேசு அற்புதம் செய்கிறார், மேஜிக் பண்ணுறாரு, இயேசுகிட்ட போனால் எனக்கு அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடும், விடுதலை ஆகும். நாங்கள் வட இந்தியாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். அற்புதத்துக்காக வர்றவன் அற்புதம் கிடைச்ச உடனே போயிடும்.
எவன் உண்மையிலேயே இயேசு எனக்கு வேணும்னு வர்றானோ அவன் இயேசுவை விட்டு போகவே மாட்டான். நீங்கள் கழுத்தை கூட அறுத்து வச்சாலும் இயேசு எனக்கு போதும், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவே வேண்டாம் என்று போகிறவர்கள். 6வது வசனத்தை பாருங்கள். மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத. சரி, அதை சொல்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்கிறார், 2 எக்ஸாம்பிள் சொல்கிறார். அந்த ஆட்களை பற்றி புரிஞ்சு கொள்வதற்கு 2 உதாரணம் சொல்கிறார் 7-8 வசனத்தில். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் என்ன பெறும்? ஆசீர்வாதம். இப்போ ஒரு நிலத்தை பற்றி உதாரணம் சொல்கிறார். என்ன நிலம்? இந்த நிலத்து மேலே அடிக்கடி மழை பெய்யுது. என்ன செய்யுது? அடிக்கடி மழை பெய்யுது. என்ன நம்ம தமிழில் ஒரு இலக்கணத்தில் இப்படி இருக்குது, 4 நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம். மழைன்னா ஒரு இடத்துல மட்டும் பெய்யாது, ஒரு நிலத்தில் மட்டும் பெய்யாது. இப்போது டேனி இன்னொரு தம்பி இருக்கிறார், இப்போ டேனி நிலத்தில் மட்டுமா மழை பெய்யும் அப்படின்னா அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, நல்லவர்களுக்கும் துரோகிகளுக்கும் மழையை கட்டளை இடுகிறாராம். நல்லவங்களாக இருந்தாலும் சரி, தீயவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சுபாவம் என்னது? மழையை கொடுக்கறது. இப்போ ஆண்டவர் மழையை கொடுக்குறாரு. இந்த மழை எப்படி வருகிறது? மழை அந்த வசனத்தை சொல்லுது, அடிக்கடி பெய்கிற மழை. அடிக்கடினா மாதம் பெய்யுது, சில பேருக்கு வாரம் பெய்யுது, சில பேருக்கு டெய்லியும். அப்படி சொன்னால் நம்மளுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ தேவைகளை சந்திக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறார். அந்த தண்ணியை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் வரும். எதற்காக ஆண்டவர் மழையை கொடுக்குறாரோ அந்த மழையை வாங்கிட்டு அப்படியே உள்ள ஊமையாக இருக்காமல் அதுக்கு ஏற்ற பயிரை கொடுக்குற அந்த நிலம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன, இதை நம்ம அப்படியே விசுவாசிகளுக்கு எடுத்துக்கிடுவோம். சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் அடிக்கடி ஆசீர்வதிக்கிறார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆண்டவர் அவங்களை எதற்காக சபையில் வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அப்பப்போ கனி கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு ஒருக்கா கனி கொடுக்குற அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். 2வது ஒரு நிலம் இருக்கிறது. 8வது வசனத்தை பாருங்கள். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதே. 2வது இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னா, இதுவும் அடிக்கடி தண்ணி குடிக்கி, இதுவும் அடிக்கடி இயேசுவோடைய அன்பை ருசி பார்க்கு, இதுவும் அடிக்கடி இயேசுவை பற்றி கொள்ளுகிறது. ஆனால் இது கனி கொடுப்பதற்கு பதிலாக, நெல் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுக்கு? முள் செடி, முள் பூண்டு. முள் பூண்டுன்னா நீங்கள் நினைக்கிற பூண்டு கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுறோமே கார்லிக், அந்த பூண்டு கிடையாது. தேவையில்லாத காரியம். அந்த ஆங்கில பைபிளில் சொல்லியிருக்கு, ரிஜெக்டட் ஒன். அது எதெல்லாம் வேணாததோ வேண்டாததை கொடுக்கு. ஆண்டவர் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு வருது, ஆண்டவரும் ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஆனால் ஆசீர்வாதம் வாங்கின உடனே அது தேவையில்லாத இடத்திற்கு போகிறது. அப்படிப்பட்ட நிலத்துக்கு என்ன முடிவு அப்படின்னு சொன்னால், சபிக்கப்படும், தகாததாயும் அடுத்து சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. வட இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா, நெல், கம்பு, கோதுமை தான் அங்கே விவசாயம் அதிகமாக. நாங்கள் இருந்த இடங்களில் கோதுமையை நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க, அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எடுக்க மாட்டாங்க. அந்த மீதம் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த 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 தண்டுகளை, அந்த பெரிய பெரிய கட்டைகளை எரிச்சிருவாங்க. அந்த நிலம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஹோலி டைமில் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கங்கே இருந்து கருப்பாக புகை வரும். ஏன்னா அது நிலங்களை எரித்து விடுவார்கள். நீங்கள் நம்ம ஊர்லேயும் வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயம் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அந்த கரும்புகளை எரிச்சிடுவாங்க. இங்கே வசனம் சொல்லுது, இது முள்ளு செடியை பிறப்பிக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை சுட்டரிப்பதற்கு முடிவாய் வைத்திருக்கிறார். இங்கே என்ன வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, எபிரேய மார்க்கத்திலிருந்து வந்தீர்கள்,
ஒரு சிலர் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள். நீங்கள் ஏன் ஆண்டவராக இயேசுவை பிடிச்சிக்கிடாமல் ஓட நினைக்கிறீங்க? நீங்கள் ஓடுனீங்கன்னா சபிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறிவிடுவீர்கள், சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். சரி, இப்போ 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இப்போது இயேசுவை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நான் இப்போ உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், எச்சரிக்கை கொடுக்குறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது தெரியுமா? உங்ககிட்ட சில நல்ல காரியம் ஒட்டி இருக்குது. என்ன நல்ல காரியம்? ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் ஒட்டி இருக்கிறது. என்ன, சபைக்கு வந்துட்டு நீங்கள் சுட்டரிக்கப்படுவதற்கு போனீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்குள்ளே சில நல்ல காரியம் இருக்குது. அந்த காரியத்தை குறித்து நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் 10வது வசனத்தை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு என்ன நன்மை இருக்குது? இந்த ஆட்கள்கிட்ட இயேசு வேண்டான்னு போக போகிறானே, அவங்கக்கிட்ட ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை? அவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்தார்கள், செய்து வருகிறார்கள். அந்த நன்மை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. நீ வேணால் ஓடுற, ஆனால் ஆண்டவர் உன்னை விடமாட்டார், உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர். இந்த 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 எபிரேயர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? 10வது வசனத்தை சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், செய்து வருகிறவர்கள். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள்னா ஊழியக்காரங்க வரும்போது அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போஸ்தலர்கள் வரும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. நம்முடைய ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்திலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, 2 காரியம். தேவன் மறக்க மாட்டார். எதை மறக்க மாட்டார்? நீங்கள் கடவுளுக்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவர் நினைவில் வைத்திருக்கார். இன்னைக்கு காலையில் நம்ம சொன்னோம்ல, எலியா தீர்க்கதரிசியை வச்சு சொன்னோம், ஆண்டவர் மறக்க மாட்டார். என்ன அடுத்து 2வது என்னது? அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. மறந்து போயிட்டாங்கன்னா அநீதி உள்ளவர்கள். இப்போது நீங்கள் யாருக்காயில் நன்மை செய்கிறீங்க, நன்மையை அவன் மறந்துட்டான், அவன் உங்களை பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பான். நீங்கள் அவனுக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் தான் அவருக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பீங்க. அவர் வாப்பா தம்பி, வாப்பா குமார், எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் அநீதி உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற நன்மையை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார், மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. சரி, இப்படி என்கரேஜ் பண்ணிட்டார். நான் முதல்ல என்ன சொன்னேன்? வார்னிங். என்ன வார்னிங்? இயேசுவை விட்டு போயிடாதீங்க. இயேசுவை விட்டு போயிட்டீங்கன்னா சுட்டரிக்கப்படுகிற முடிவு. உங்களுக்குள்ளேயும் சில நன்மையான காரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 4வது, நீங்களும் நானும் சில பேரை பின்பற்றணும் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுறார். என்ன என்கரேஜ் பண்ணுறாரு? 11வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தங்கமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. 2வது, இங்கே என்ன என்கரேஜ் பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் அசதியாக இருந்துடாதீங்க. அசதினா ஆங்கில பைபிள் என்ன சொல்லுகிறது? 11வது வசனம். அண்ட் வி டிசைட் தட். இல்லை மேலே இருக்க வசனம் 10வது வசனத்தை போடு. யா எஸ் ஓகே 12 போடலை. அந்த இருக்கு. தட் யூ பி நாட் ஸ்லோத்ஃபுல் பட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் தெம் who through faith and patience inherit the promise. அதாவது நீங்கள் சோம்பலாக இருந்துடாதீங்க. ஏன் சோம்பல் வருகிறது? இப்போ இந்த ஜனங்களுக்கு உபத்திரம். சில நேரம் உங்களை அடி மேலே அடி வைக்கும்போது நீங்களே சோர்ந்துருவீங்க. இயேசு வேண்டாங்க, ஏங்க இப்படி போட்டு நான் பாடுபடணும், இந்த இயேசுவை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய்டும். ஏன்னா சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி உங்களை அடிக்கும்போது நமக்குள்ளே அசதி வந்துவிடும், சோர்வு வந்துடும். அதனால தான் சர்ச்சில் சொல்கிறோம், வாரம் வாரம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க.
ஏன் சர்ச்சுக்கு வர சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் உலகத்திலேருந்து தேவையில்லாத கேட்டு கேட்டு டென்ஷனாக இருக்கும். இப்போ சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுவீங்க. அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அசதியாயிராதீங்கள். அடுத்து யாரை பின்பற்றுங்கள்? வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அவங்க எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தாங்களா? வசனம் சொல்லுது 2 காரியத்தினால. ஒன்று விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு 2 காரியம் தேவை. அதாவது வாக்குத்தத்தம் எல்லாம் ஆசீர்வாதம் தான். எல்லா வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், என்னெல்லாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்கிறாரோ அது எல்லாமே ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நமக்கு 2 காரியம் தேவை. முதல் காரியம், நமக்குள்ளே விசுவாசம் வேண்டும். 2வது, நமக்குள்ளே நீடிய பொறுமை வேண்டும். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா விசுவாசம் வேணும். 2வது என்ன வேணும்? நீடிய பொறுமை. கர்ப்பவதி ஆகுறாங்க பெண்கள். இன்றைக்கி கர்ப்பவதி ஆகி நாளைக்கேவா குழந்தை பிறந்தது? 10 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. நீடிய பொறுமை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு 3 மாதம் வேணால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களால நேராக படுக்க முடியாது, சைடாக திரும்ப முடியாது, நினச்சபடி டபக்கணும் இங்கிட்டு பண்ண முடியாது. ஏன்னா திரும்பி படுக்கணும் கூட எந்திரிச்சு உட்காந்து பொறுமையாக திரும்பி படுக்கணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கக்கூடாது. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்காத, ஏன்னா பட்டுன்னு பின்னாடி திரும்பினானா வயிற்றில் இடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவேன். பொறுமையாக தான் நடக்கணும். எல்லாமே பொறுமை தான். இந்த ஆசீர்வாதம் வெளியே வருவதற்கு அவங்க 10 மாதம் பொறுமையாக இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுன்னா, ஆபிரகாமே ஒழுங்குமுறையாக உட்காரு, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நம்ம அது யாருன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று. எப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்கணும்? விசுவாசமாகவும் இருக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பொறுமை தான் பிரச்சனை. இன்றைக்கி நாம் வாழுகிற உலகம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். 3 நிமிடத்தில் உணவு ரெடி, ஏன்னா 2 நிமிடத்தில் உணவு ரெடி, ஏன்னா மேகி. ஆனால் பொறுமை தான் மிகவும் முக்கியம். அதெல்லாம் உடம்புக்கு ஆகாத காரியம். மேகி பிள்ளைங்க சாப்பிடுதே உடனடியாக, அதெல்லாம் உடம்புக்கு செட் ஆகாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பொறுமையாக, நீங்கள் முழு பைபிளும் எடுத்துக்கொள்ளுங்க, பொறுமையாயிரு 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 பொறுமையாயிரு. எல்லா இடத்துலையும் பொறுமை. விசுவாசம் பொறுமை, விசுவாசம் பொறுமை, இந்த 2மே சேர்ந்து ட்ராவல் பண்ணும். விசுவாசம் இல்லாமல் பொறுமையாக இருக்க முடியாது, பொறுமை இல்லாமல் நம்மளால் விசுவாசமாகவும் இருக்க முடியாது. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசமாக இருங்கள், பொறுமையாக இருங்க. எப்போ வரைக்கும்? அந்த வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்னிங் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வேகமாக சொல்கிறேன். என்ன வார்னிங்? இயேசுவே வேண்டாம்னு போயிடாதீங்க. அப்படி போயிட்டா சபிக்கப்படுவதற்கு ஏதுவாய், சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறிவிடுவோம். ஒருவேளை இயேசு வேண்டும் என்று வந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்து, உங்களிடத்தில் சில நன்மையான காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அதற்கப்புறம் நீங்கள் விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் கூட இருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்தால் நாளைக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னா சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய நேரத்தில் செய்வார். நீங்கள் பொறுமையாக இயேசுவை பின்பற்றுங்க. எப்போ வரைக்கும்? முடிவு வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் விசுவாசமாக பொறுமையாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்மெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம். விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும்.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு வேறு எங்கே போக முடியும்? இயேசுவே, வேண்டாம் என்று நாங்கள் போக விரும்பவில்லை. இயேசுவே, உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அடிக்கடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறீர். ஆண்டவரே, நல்ல பயிரை முளைப்பிக்கிற நிலமாய் எங்களை மாற்றும், கனி கொடுக்கிற நிலமாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிரயாசத்தை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, உயர்த்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஏதாயிலும் அசதிகள் இருக்கும் என்றால், சோர்வுகள் இருக்கும் என்றால், கர்த்தாவே அதை எடுத்து போடும். ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் நாங்கள் உமக்காக காத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.